ஹாய்ங்க. வணக்கங்க. வெல்கம் பேக் டு டி3 ஆப்ஷன் செட்டப் சேனல். நாம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் செட்டப்ல பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் இன்னைக்கான அனாலிசிஸ் பார்ப்போம். இது நம்ம ஃபர்ஸ்ட் செட்டப்பு. ஃபர்ஸ்ட் செட்டப்ல இருந்து கொஞ்சம் மேல ஓப்பன் ஆயிட்டு, ஃபுல்லா வந்து மொத 10 நிமிஷம் நம்ம ட்ரேட் எடுக்க போறதில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் லெவலையும் டச் பண்ணுச்சு. டச் பண்ணிட்டு பிரேக் அவுட் குடுக்கல. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனும் இல்ல. திருப்பி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்சல்லயும் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்ல. மேபி இத நீங்க கன்ஃபர்மேஷனா கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருந்தாலும், இங்கேருந்து இங்க வரைக்குங்க ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கும். ஆனா இது ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏன்னா, எங்க ஒரு பிரேக் அவுட்டும் கிடையாது. திருப்பி கன்ஃபர்மேஷனும் கிடையாது. திருப்பி ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, போயிட்டு அதே செட்டப்ல இருந்துச்சு. நேத்து பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு நம்மளோட ஃபர்ஸ்ட் செட்டப்குள்ளேயே ஃபுல் அண்ட் ஃபுல் டே வந்து இன்னைக்கான செட்டப்குள்ள போயிருச்சுங்க. நம்ம நேத்து குடுத்த செட்டப்ப தாண்டி எதுவுமே ஆகல. மேபி இந்த இடத்துல ஆச்சு. ஆயிட்டு போச்சு. ஆனா நம்மளோட ரூல்ஸ் படி எந்த கன்ஃபர்மேஷனும் இங்க இல்ல. சேம் அதே மாரி தான். இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இந்த கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90 பாயிண்ட்ஸ், 70 பாயிண்ட்ஸ் தாங்க டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால இதுலயும் நமக்கு ப்ராப்பர் பிரேக் கிடைச்சிருக்காது. இந்த இடத்த நீங்க கன்ஃபர்மேஷனா எடுத்து என்ட்ரி ஆயிருந்தீங்கனாலும், இந்த இடம் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்குங்க. அப்ப நமக்கு இந்த ஒரு இடம் மட்டும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நம்ம லைன பிரேக் அவுட் பண்ணி. ஆனா, இந்த லைனோட பிரேக் அவுட் பண்ணாலும், நமக்கு வந்து இங்க ப்ராப்பரா ப்ராஃபிட் கிடைச்சிருக்காது. ரீசன் என்னன்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் குடுத்திருப்போம். அந்த கேண்டில பிரேக் அவுட் பண்ணிட்டு, திருப்பி டவுன் ஆயிருச்சு. நமக்கான ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனும் இல்ல. இந்த இடமும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து லாஸு. இந்த இடம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. கிடைச்சாலும் அதே 70 பாயிண்ட்ஸ் தான் ரெக்கவர் ஆயிருக்கும். ஏன்னா இந்த 2 இடம் நம்ம என்ட்ரி ஆயிருந்தா, ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டாப் லாஸ், ஒரு ப்ராஃபிட் 2மே ஈவன். ஆல்மோஸ்ட் 0. பேங்க் நிஃப்டி இன்னைக்கான ப்ராஃபிட் வந்து 0. கவலைப்படாதீங்க. நம்ம செட்டப் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆயிருக்குங்க. நம்ம கைய விட்டு நெறைய அமௌண்ட் போல, வெளிய போல, ப்ராப்பரான லிமிட்டட் அமௌண்ட்குள்ள இருக்கு. ஏன்னா நம்ம செட்டப்ப ஃபாலோ பண்றோம். நம்ம செட்டப்போட ஃபாலோ பண்ணி நமக்கு மந்த் எண்டுல தான் ப்ராஃபிட் இருக்கும். நீங்க மந்த் எண்ட தான் பார்க்கணும். டெய்லி பேசிஸ நீங்க பார்க்க தேவை கிடையாது. அதனால மந்த் எண்ட பார்க்கையில நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். இன்னைக்கான மார்க்கெட் வந்து நம்மளோட செட்டப்புக்குள்ள சைடு வேஸ்ல அப்படியே போயிட்டு முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் நம்ம என்ட்ரி ஆயிருந்தாலும் இந்த இடத்துல பிரீமியம்ஸ் அவ்வளவும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லைங்க. அதாங்க நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேங்க் நிஃப்டி நாளைக்கான செட்டப்ஸ் பார்க்கலாங்க. பேங்க் நிஃப்டி நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் செட்டப் இன்கேஸ் மார்க்கெட் வந்து அப்சைடா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் செட்டப் என்னன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செட்டப் என்ன அப்படின்னா 509292. இதோட டார்கெட் வந்து நம்மளோட செகண்ட் செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50388. நம்மளோட தேர்ட் செட்டப் 50470ங்க. நம்ம தேர்ட் செட்டப்போட டார்கெட் வந்து என்ன அப்படின்னா ஃபோர்த் செட்டப் வந்து 50600. நம்ம ஃபோர்த் செட்டப்போட டார்கெட் வந்து என்னன்னா ஃபிஃப்த் செட்டப் 50732. நம்ம ஃபிஃப்த் செட்டோட செட்டப் என்னன்னா 650918. நம்மளோட செவன்த் செட்டப்போட செட்டப் என்னன்னா 51056. இது மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கானதுங்க.
இன்கேஸ் மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா டவுனுக்கான செட்டப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செட்டப் மார்க்கெட் டவுன் ஆனதுக்கான ஃபர்ஸ்ட் செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செட்டப் 50081. இது வந்து மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா. செகண்ட் செட்டப் 49925. தேர்ட் செட்டப் 49777. ஃபோர்த் செட்டப் 49624. ஃபிஃப்த் செட்டப் 49530. சிக்ஸ்த் செட்டப் 49380. அட் லாஸ்ட் செவன்த் செட்டப் வந்து என்ன அப்படின்னா 49263. இதாங்க நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்பு. இதை ஃபாலோ பண்ணுங்க. என் வீடியோ இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. என் செட்டப் ப்ராப்பராக ஒர்க் ஆகிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என் சேனலை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து நிஃப்டி 50 பார்ப்போம். நிஃப்டி 50யும் சேம் தாங்க. சேம் வந்து நம்மளோட செட்டப்லேயே தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செட்டப்புக்குள்ளேயே இருந்துச்சு. இதோட பிரேக் அவுட் எதுவும் கொடுக்கல. ஒரே ஒரு பிரேக் அவுட், ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடச்சிச்சு. ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆகி இங்கே 20 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. திருப்பி வந்து நம்ம ஸ்டாப் லாஸை இங்கே ஹிட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இங்கே ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணி மறுபடியும் அடுத்த கேண்டில் செகண்ட் செட்டப்பையும் டச் பண்ணிடுச்சு. அதனால் இங்கேயும் டவுனுக்கான செட்டப் எதுவும் கிடைக்கல. திருப்பி அப்கான செட்டப்பும் ப்ராப்பராக எங்கேயும் கிடைக்கல. இங்கே கிடைச்சிச்சு, லைன் டச் ஆகிருந்துச்சு, கன்ஃபர்மேஷன் இல்லை. அதே மாதிரி ரிவர்சலும் கிடைக்கல. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு தடவை மட்டும் நம்ம லைனை தாண்டி வெளியே போய் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. அதுவும் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் எதுவுமே வந்து கன்ஃபர்மேஷனே நம்ம கொடுக்கல. கன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக கொடுக்காததுனால நம்ம இன்னைக்கு அதுக்கு அடுத்து ட்ரேடு எதுலேயுமே என்ட்ரி ஆக முடியலை. சேம் நிஃப்டி 50யும் ஒரே ஒரு ஸ்டாப் லாஸோட இன்னைக்கான ட்ரேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டியும் ஒரே ஒரு ஸ்டாப் லாஸோட இன்னைக்கான ட்ரேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ட்ரேடு வந்து நமக்கு லாஸ் தான். இன்னைக்கு 1 டே மட்டும்தான் நமக்கு லாஸு. நமக்கு இன்னும் 30 டேஸ் இருக்குது. 30 டேஸில் ஒரு 20 டேஸ் வந்து மார்க்கெட் ஒர்க்கிங் டேஸ். அந்த ஒர்க்கிங் டேஸில் ஃபைனலாக வந்து நாம் ப்ராஃபிட்டில் இருக்குமா இல்லையான்றதான் மேட்டர். நம்ம லாஸ்ட்டு 5 டேஸ் நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. இந்த செட்டப்பை கம்பேர் பண்ணையில் இன்னைக்கான லாஸ் வந்து இது ஒரு பொருட்டே கிடையாது. அதனால் நம்ம ஃபைனலில் நம்ம வந்து ப்ராஃபிட்டாக தான் இருப்போம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம நிஃப்டி 50க்கு இன்னைக்கான செட்டப் பார்க்கலாம். நிஃப்டி இன்கேஸ் நாளைக்கு வந்து அப் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னன்னா 23759. செகண்ட் செட்டப், அதாவது ஃபர்ஸ்ட் செட்டப்போட டார்கெட் செகண்ட் செட்டப் 23810. செகண்ட் செட்டப்போட டார்கெட் தேர்ட் செட்டப் 23870. தேர்ட் செட்டப்போட டார்கெட் ஃபோர்த் செட்டப் 23959. ஃபிஃப்த் செட்டப் 24054. சிக்ஸ்த் செட்டப் 24140. சேம் டவுன் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி டவுன் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் செட்டப் 23637. செகண்ட் செட்டப் 23548. தேர்ட் செட்டப் 23460. ஃபோர்த் செட்டப் 23410. ஃபிஃப்த் செட்டப் 23959.
359. Sixth setup 236263. அதாவது 23263. இதான் வந்து சிக்ஸ்த் செட்டப். ஓகேங்களா? இந்த செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்க. சேம் இந்த செட்டப் வந்து நமக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் கொடுக்குன்றதில்ல, ஸ்டாப் லாஸும் கொடுக்கும். ஆனால் ஸ்டாப் லாஸை மினிமமாக கொடுக்கும், ப்ராஃபிட்டை மேக்ஸிமமாக கொடுக்கும். இதனால் நம்ம மந்த் எண்டில் வந்து சேஃபர் சைடாகவும் ப்ராஃபிட்டாகவும் இருப்போம். ஓகேங்களா? நம்ம மந்த் எண்டை மட்டும்தான் பார்க்கணும், டெய்லியே இருக்கக்கூடாது. இன்னைக்கான ட்ரேடு வந்து நமக்கு நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் லாஸ் தான். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த செட்டப் எல்லாம் உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.